கொஞ்சம் கூட தேங்காய் பாலே சேர்க்காம, அரிசி கொஞ்சம் கூட உடையாம பார்க்க நல்லா வெள்ளையா புலாவ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் சேர்க்காம பண்ணுவாங்க. ஒரு சிலர் தேங்காய் பால் சேர்த்து பண்ணுவாங்க. தேங்காய் பால் சேர்க்கும் பொழுது தான் புலாவ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பாலே சேர்க்காம, தேங்காய் பால் சேர்த்தா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு புலாவ் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு துளி கூட தேங்காயே சேர்க்க போகிறதில்ல. பார்க்க நல்லா வெள்ளையாக இருக்கும். ஏன்னா வெள்ளையாக இருந்தால் தான் புலாவ். கொஞ்சமாவது கலர் மாறிடுச்சுன்னா அது வந்து நமக்கு வெஜ் பிரியாணி ஆகிடும். கொஞ்சம் கூட கலர் மாறாமல், அரிசி உடையாமல் பார்க்க நல்ல வெள்ளையாக எப்படி புலாவ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம குக்கர்லலாம் வைக்க போகிறதில்ல, தம்மில் தான் வைக்க போகிறோம். அதனால் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. 4-5 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் பண்ணலை, ஒரு பேனில் தான் பண்ணுறேன். நாம் இன்றைக்கி புலாவ் தம் போட்டு பண்ண போகிறோம். அதனால தான் நான் பேன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசியோட அளவு 400 கிராம் இருக்கும். 400 கிராம் ஒரு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். 400 கிராமுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சரியாக இருக்கும். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கூட மாறவே கூடாது. அதனால் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனது காய்கறி அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன காயெல்லாம் விருப்பமோ அந்த காயெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பட்டாணி சேர்க்கலை. உருளைக்கிழங்கு இருந்தாலும் போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். காய் போட்டதும் கூட ரொம்ப நேரம் நமக்கு வதங்க வேணாம். ரொம்ப நேரம் காய் வதங்கும் போது நமக்கு கலர் மாறி கிடைக்கும். இதில் 4-5 அளவு பச்சை மிளகாய் சேர்த்து, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 அதிகப்படுத்தியும் குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் வதக்கும் பொழுதே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய பூண்டு சேர்த்தா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. இதில் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ ஒரு கை அளவு பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாதாம் கூட உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஒரு சின்ன துண்டு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் முந்திரியை நீங்கள் இதில் சேர்க்கலாம். நான் முந்திரி தேங்காயில் இதில் சேர்க்காமல் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலருக்கு முந்திரி தேங்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு அது செட் ஆகாது. அதுக்காக தான் முந்திரி தேங்காய் சேர்க்காதவங்களுக்காக இந்த மாதிரி புலாவ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். நம்மளுக்கு தேங்காய் போட்டால் என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புலாவ். நான் 1 கப் அரிசிக்கு 1/4 அளவு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து இதில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க சோயா சங்க்ஸ் வந்து இதில் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த டைமில் தான் இதை சேர்க்குறேன். ஒருவேளை உங்கள் கிட்டே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இந்த தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். நீங்கள் பெருசு போடும்போது வேறு சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நான் சும்மா ஒரு அழகுக்காக தான் சேர்க்குறேன். அது நான் டேஸ்ட்டுக்காக சேர்க்கலை. அது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளியை முன்னாடியே சேர்த்தா நமக்கு சாதத்தோட கலர் வந்து மாறி கிடச்சிரும். ஒரு மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது புலாவ் பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கு தான் தக்காளி இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு சூப்பரான ஒரு புலாவ் வந்து ரெடியாகி கிடச்சிரும். அரிசியை நான் ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நான் காலையில் பண்ணலான்னு ஊற வச்சேன். அதுக்கப்புறம் பண்ண டைம் இல்லை, அதனால நான் லேட்டாக பண்ணுறேன். 4 மணி நேரம் அரிசி ஊறினதுனால தான் எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே புலாவ் ரெடியாகி கிடச்சிரும். அதனால தான் நான் காயை கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி சேர்த்தேன். நாம் சமைக்கும்பொழுது அரிசியை ஊற வச்சுருந்தேன்னா காய் தனியாக அரிசி தனியாக வேகணும்னு அவசியம் இல்லை. காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் அரிசியை முன்னாடியே ஊற வச்சதுனால தான் காயை கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்தேன். இல்லைனா நீங்கள் தனியாக காயை வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு நல்ல வெள்ளையாகவும் கிடைக்கும், உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். அரிசி கொஞ்சம் கூட உடையவே உடையாது. கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பாதி அளவு லெமன் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம புளிப்புக்காக இதில் ஒன்றுமே சேர்க்கவே இல்லை. தயிர் சேர்க்கலை, தக்காளி சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் லெமன் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி லெமன் வந்து சரியாக இருக்கும். இதுக்கு சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே கலந்து கொடுங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி புலாவ் வரணுன்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான புலாவ் நமக்கு கிடைக்கும். அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் பார்க்க நல்லா வெள்ளையாக
உதிரி உதிரியான புலாவ் வந்து நமக்கு கிடைக்கும். தேங்காய் போட்டால் என்ன டேஸ்ட்டில் நமக்கு புலாவ் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த புலாவ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். நிறைய குயிக் ரெசிபீஸ், நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.